இந்த வீடியோ எதுக்குன்னா, ஹர்ஷா மேடம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து தப்பான ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. அந்த தினபந்து நீல் தர்ப்பன் வந்து 12th புக்கில் இல்லை. அது நாங்கள் வந்து யூனிட் வைஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எதுக்கு ரிவ்யூ போட்டீங்க, அதை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் நாங்கள் வந்து லைன் பை லைன் யூடியூப்ல வீடியோ போடுறோம், நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் வீடியோ டெலிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் வந்து உங்கள் கண்டென்ட் நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன். ஆனால் சப்போஸ் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் எனக்கு வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுவேன், எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து அவங்க ஒத்துக்கவே இல்லை. அவங்க லைன் பை லைன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சரி என்ன தான் அப்படி இருக்குது, சப்போஸ் தப்பாக இருந்தால் நம்ம வீடியோ டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி வீடியோ பிடிஎஃப் வாங்கி பார்த்தேன். சரி இவங்க 12th சாம்பிள் 12th தானே இருந்துச்சு, சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பற்றி அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலையா. ஸோ 10th எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யூனிட் 10 எடுத்து டென்த்தில் யூனிட் 5 எடுத்து பார்த்தோம். ஓகேவா, இப்போ போய் பார்க்கலாமா. பிரம்ம சமாஜில் இந்த புக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா வில்லியம் பெனடிக்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, கவர்னர் ஜெனரல், இதெல்லாம் முக்கியம் இல்லாத பாயிண்ட்டுங்களா, அந்த பாயிண்ட்டு இதில் இல்லை. ஓகேவா, அடுத்து அந்த டெம்பிள் பிரம்ம சமாஜ் எப்போ ஃபவுண்ட் பண்ணது அப்படின்னா 20th August 1828. அது அந்த டேட் வந்து இல்லை. ஏன்னா இதில் புக்கில் இருக்கிற டேட்ஸ்லாம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இங்கே தேபேந்திரநாத் தாகூர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இங்கே தேபேந்திரநாத் தாகூர், அது ஹர்ஷா அக்கா கிட்ட தான் கேட்கணும். இந்த 10th புக்கில் எங்கே இருக்காரு தேபேந்திரநாத் தாகூர் அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்தது கேசப் சந்திர சென், அவரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், கேசப் சந்திர சென்னும் இல்லை. அடுத்தது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பிடிஎஃப்ல இருக்காரு. அடுத்தது இந்த பிரார்த்தனா சமாஜில் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பிடிஎஃப்ல இல்லை. அடுத்து ஆரிய சமாஜில் இவரோட புக்கு சத்யர்த்த பிரகாஷ் தெரியுதா, இந்த புக்கில் இருக்குது, இதில் இல்லை. ஓகேவா, அடுத்து தியோசபிக்கல் சொசைட்டி வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது இவ்வளோ ஃபவுண்டட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஷிஃப்டட் டு சென்னை எந்த இயர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அது இதில் இல்லை. அடுத்தது இங்கே அன்னி பெசன்ட்டோட கான்ட்ரிபியூஷன் சொல்லி ஒன்று புக்கில் இருக்கும் பாருங்க, அதில் அவங்களோட நியூஸ் பேப்பர், அப்புறம் அவங்க பிரசிடென்ட் எப்போ ஆனாங்க அதெல்லாம் இருக்கும். அந்த பாயிண்ட்லாம் இதில் இல்லை. பிரசிடென்ட் வந்து ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்துங்க, அவங்க வந்து ஹெச்எஸ் ஆல்காட் வந்து உயிரோட இருக்கும்போதே அவங்க வந்து பிரசிடென்ட் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க எடுத்துக்கு அப்புறம் தான் இருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் கீ பாயிண்ட்ஸ், புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது பெரிய இது பார்ப்போமா, இங்கே வாங்க. ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட் ஜோதிபா புலே, இவங்க 1870 சத்யசோதக் சமாஜ் இது பண்ணியிருக்காங்களா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 1873 போட்டிருக்காங்க. அவங்களோட ஒரு வீடியோ நான் பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன புக் வாங்குறவங்க வந்து என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து ChatGPT போட்டு அப்படியே கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, நாங்கள் ChatGPT போட்டு அப்படியே கொடுக்குறதில்ல, நான் கையால் எழுதி அதை ChatGPT கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ப்ரூஃப் ரீடிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொடுக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பிளண்டர் பண்ணி வச்சிருக்கீங்களே 873 சத்யசோதக்னு, இங்கே 817 தானே இருக்குது. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தானே, நியூ லேர்னருக்கு பிகினர்ஸ்க்கு எப்படி தெரியும், நாங்களே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எதுக்கு உங்ககிட்ட இதை வாங்குறோம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அடுத்தது பார்சி மூமெண்ட்டில் ரிஃபார்ம் மூமெண்ட்டில் இங்கே ரஹுமாய் மஸ்தானியா சபா, அது 1851 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இந்த பிடிஎஃப்ல. இங்கே இப்போது இந்த நம்தாரி மூமெண்ட்டில் இதில் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, வியரிங் சிம்பிள்ஸ் ஆஃப் சீக்கிசம் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் கேரி பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக லத்தி கேரி பண்ணணும் அப்படின்னு. அது இங்கே எங்கே இருக்குது. அயோத்திதாசர் பார்ப்போமா. அயோத்திதாசரில் இங்கே இது அவங்களோட பிடிஎஃப். இப்போ புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே அத்வைநந்த சபான்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது பிடிஎஃப்ல இல்லை. ஜான் ரத்தினம்னு இருக்குது பாருங்க, அது பிடிஎஃப்ல இல்லை. அடுத்தது அவர் வந்து சித்தா மெடிசன் ப்ராக்டிஷனர்னு இருக்குது பாருங்க, அது கூட பிடிஎஃப்ல இல்லை. திராவிட பாண்டியன் திராவிட கழகம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதுவே இதில் இல்லைங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வெறும் 10th யூனிட் 5 மட்டும் தான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் ஒரு காமெடி என்னன்னா, அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இண்டிகோ ரிவல் 12th இருக்கிறதுல நீங்கள் நீல் தர்ப்பன் தினபந்துலாம் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும், நான் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் யூனிட் வைஸ் கொடுத்துருக்கேன், அது வந்து எந்த புக்கில் இருக்குமோ அந்த புக்கோட பிடிஎஃப்ல தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி தினபந்து நீல் தர்ப்பன் எந்த யூனிட்ல இருக்குது அப்படின்னு பார்த்தா 8th ஸ்டாண்டர்ட் 3rd யூனிட்ல இருக்குது. ஆனால் அக்கா கொடுத்த நோட்ஸில் 8th ஸ்டாண்டர்ட் 3rd யூனிட்டே இல்லை, அதுக்கு நோட்ஸே கொடுக்கல. 8th ஸ்டாண்டர்டுக்கு ஒரே ஒரு யூனிட் இருக்குது, அதுவும் 4th யூனிட். ஓகேவா, அடுத்தது 10th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்கும். என்ன லெசன்னா யூனிட் 9 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து ஐஎன்எம் நோட்ஸுக்கு கீழே வராதா அக்கா, உங்களை தான்